இறையேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது அன்பின் குரல் .com வழங்கும் புதியதோர் உலகம் வானொலி நிகழ்ச்சி. இணையதள அன்பு நெஞ்சங்களே, புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருவழிபாட்டு வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்றைய எமது நிகழ்ச்சியில் இடம்பெறுவன ஞாயிறு இறை அமுதம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் செய்திகள். அன்பு நெஞ்சங்களே, எமது நிகழ்ச்சியினை வாரந்தோறும் ஞாயிறு தினம் எமது இணையதளத்தில் கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாக கேட்டு பயன்பெறலாம். அத்தோடு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலி வானொலியின் ஊடாகவும் ஒவ்வொரு ஞாயிறு காலை 8 மணி முதல் கேட்டு பயன்பெறலாம். ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு திருவழிபாடு. இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 62. என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. குழந்தைகள் மனநலம் குன்றியோர் தவிர கவலைகளை இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆசை உள்ளவரை கவலைகள் மனிதரை ஆட்டி படைக்கும். எனவேதான் ஆசை அருமின் என்றனர் ஆன்றோர். வாழ்க்கையில் தேவைகள் ஆசைகள் என்னும் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை சுவைக்கலாம். கவலைக்கு மருந்து கடவுள். கருத்தாங்கியவள் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். காட்டு புல்லுக்கு கருணை காட்டும் கடவுள் தம் சாயலாக படைத்த மனிதர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா என்னும் சொற்றொடர்கள் நமக்கு நம்பிக்கை தருகின்றன. இறை பாதுகாப்பில் தங்களை முழுமையாக ஒப்படைக்காதவர்கள் நம்பிக்கை குன்றியவர்கள். நம்பிக்கையே வாழ்க்கை. இறையாட்சி மதிப்பீடுகளையும் நிலைவாழ்வு சிந்தனைகளையும் முதன்மைப்படுத்தினால் ஆசைகள் குறையும். கவலைகளை நாம் ஆள முடியும். இல்லையெனில் அவை நம்மை ஆளத் தொடங்கிவிடும். வெறும் 5 ரூபாவை கொண்டு தம் பணியை தொடங்கிய அருளாளர் அன்னை தெரேசா இறை நம்பிக்கையின் சிறந்த மாதிரி அல்லவா? எனவே கவலைகளை மறப்போம், கடவுளோடு சங்கமிப்போம். Ah
முதல் வாசகம். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 14-15 வரை. அந்நாட்களில் சீயோனோ, ஆண்டவர் என்னை கைநகழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 62. நெஞ்சே என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. நெஞ்சே என் நெஞ்சே கடவுளுக்காக கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருப்பேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே உண்மையாகவே பாறையும் அவரே, என் கோட்டையும் அவரே, என் கற்பாரையும் அவரே, என் கோட்டையும் அவரே. நான் சிறிதும் அசைவுறேன், நான் சிறிதும் அசைவுறேன். நெஞ்சே என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. கடவுளுக்காக நீ மௌனமாய் காத்திரு. நான் எதிர்பார்க்கும் நலன்கள் அவரிடமிருந்தே. உண்மையாகவே உண்மையாகவே கற்பாரையும் அவரே, என் மீட்பும் அவரே, பாறையும் அவரே, மீட்பும் அவரே. நான் சிறிதும் அசைவுறேன், நான் சிறிதும் அசைவுறேன். நெஞ்சே என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய்
காத்திரு. இரண்டாம் வாசகம். ஆண்டவர் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-5 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறையுண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டுமென எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாரும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பதென்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாவற்றிலும் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவையென உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையைப் போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இரவு மணி 11. ஆரோக்கியசாமி படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்தார். தூக்கம் அவரது கண்களை தழுவ மறுத்தது. எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அவரது மனைவி அவரிடம், என்ன விஷயம், இப்படி கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், அடுத்த வீட்டு அந்தோணிசாமியிடம் 1000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். அதை திருப்பி தருவதற்கான கடைசி நாள் நாளை தான். ஆனால் திருப்பி தர பணம் இல்லை. அதை நினைத்துத்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். அதை கேட்ட மனைவி வீட்டுக்கு வெளியே வந்து நேரே அந்தோணிசாமியின் வீட்டு கதவை தட்டி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த அந்தோணிசாமியை எழுப்பி, நாளைக்கு உங்களுக்கு திருப்பி தர வேண்டிய 1000 ரூபாய் என் கணவரிடம் கிடையாது, எனவே நாளைக்கு பணத்தை திருப்பி தர முடியாது என்று மடமடவென்று சொல்லிவிட்டு தன் வீடு திரும்பினார். பின் கணவரிடம், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று இப்போது கவலைப்பட வேண்டியது அடுத்த வீட்டு அந்தோணிசாமி, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்றாராம். கவலைகள் இல்லாத மனிதன் இவ்வுலகில் யாரும் இல்லை. எத்தனையோ விதமான கவலைகள் மனிதர்களை ஆட்டி படைக்கின்றன. உண்ண உணவு இல்லையே, உடுத்த உடை இல்லையே, இருக்க இருப்பிடமில்லையே என்று தங்களது அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படுவோர் ஒரு புறம், வேலையில்லா திண்டாட்டம், பணமின்மை, கடன் சுமை, தொழிலில் பிரச்சனை, நல்ல விளைச்சல் இன்மை போன்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு கவலைப்படுவோர் மறுபுறம், தனிமை, விரக்தி, வெறுப்பு, கோபம், அன்பு செய்யப்படாமை, அங்கீகரிக்கப்படாமை போன்ற உளவியல் மற்றும் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக துன்புறுவோர் இன்னொரு புறம். இந்த கவலைகள் நிச்சயமாக நமது மன அமைதியை கெடுத்து விடுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அரங்கேறுவதை நிச்சயமாக நம்மால் உணர முடிகிறது. கவலைகள் ஏராளமான மனிதர்களுடைய வாழ்வில் உண்டு என்றாலும் ஒரு முக்கியமான உண்மையை நாம் உணர்வது அவசியம். வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் நமது கவலைகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்பதே அந்த உண்மை. அதாவது, பிரச்சனைகள் இருந்தாலே அங்கு கவலை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் நிறைவாக வாழும் மனிதர்கள் உண்டு. இதற்கு நேர்மாறாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது கூட அலறி புடைத்து எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று கவலைப்படும் சராசரி மனிதர்களும் உண்டு. சொல்லப்போனால் 2வது வகையான மனிதர்கள் தான் இன்றைய உலகில் அதிகம். ஆக பிரச்சனைகளின் போது நாம் கொண்டிருக்கின்ற மனப்பக்குவத்திற்கேற்ப நாம் பிரச்சனைகளை அணுகும் விதம் மாறுபடுகிறது. அதற்கேற்ப நமது கவலை உணர்வும் மாறுபடுகிறது. சரியான மனப்பக்குவத்தை பெற்றிருந்தோம் என்றால் பெரிய பிரச்சனைகளை கண்டும் அஞ்ச மாட்டோம். சரியான மனப்பக்குவம் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகளை கண்டும் கவலைப்பட ஆரம்பிக்கின்றோம். இவ்வாறு கவலைப்படுவது பிரச்சனையின் தன்மையை இன்னும் அதிகமாக்குகிறது. சிறிய பொருளுக்கு கூட பெரிய நிழலை கொடுப்பது கவலை. worry often gives a small thing a big shadow என்று ஸ்வீடன் நாட்டு பழமொழி ஒன்று கூறுகிறது. இப்படிப்பட்ட சரியான மனப்பக்குவம் யாது என்பதை சுட்டிக்காட்டி அதை பெற்று வாழ்வதற்கான அழைப்பை இறைவன் இன்று நமக்கு முன்பாக வைக்கின்றார். இறைவனின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணரும் எந்த மனிதனும் தனது வாழ்வின் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இடம் தருவதில்லை. இப்படிப்பட்ட இறைவனின் பராமரிப்பை தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகுற விளக்குகிறார். வானத்து பறவைகளையும் காட்டுச் செடிகளையும் பராமரித்து பாதுகாக்கும் இறைவன் நம்மையும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை பெற அழைக்கப்படுகிறோம். எங்கு இந்த நம்பிக்கை இல்லையோ அங்கே கவலை குடியேற ஆரம்பித்து விடுகிறது. நம்பிக்கையின் முடிவு கவலையின் தொடக்கம். உண்மையான நம்பிக்கையின் தொடக்கம் கவலையின் முடிவு என்கிறார் ஜார்ஜ் முல்லர். இப்படிப்பட்ட நம்பிக்கையே புனித பவுல் பெற்றிருந்தார். எனவேதான் எவ்வளவோ துன்பம் வந்தபோதும், எத்தனையோ பேர் தவறாக தீர்ப்பிட்ட போதும் அவரால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது. மற்றவர்கள் தீர்ப்பளித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று 2ஆம் வாசகத்தில் அவர் கூறுவது இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே. ஏழை மனிதர் ஒருவரின் வாழ்வில் எக்கச்சக்கமான துன்பங்கள் இருந்தன. இதன் காரணமாக நிறைய கவலைகளும் இருந்தன. தனக்கென்று கவலைப்பட ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தார். உடனே 5000 ரூபாய் சம்பளத்திற்கு தனது பிரச்சனைகளுக்காக கவலைப்பட ஒரு ஆளை அமர்த்தினார். இந்த மனிதன் தனது பிரச்சனைகளை சொன்னவுடன் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் அதை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்பது உடன்பாடு.
வேலைக்கு சேர்ந்த மனிதன், எல்லாம் சரிதான், ஆனால் ஏழையாகிய நீங்கள் எனக்கு எவ்வாறு 5000 ரூபாயை மாத சம்பளமாக தரப்போகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த ஏழை குடியானவன், நீ கவலைப்படுவதற்கான முதல் பிரச்சனை அதுதான், அதை நினைத்து கவலைப்பட ஆரம்பி என்றாராம். இதுபோல நமக்காக கவலைப்பட இன்னொரு ஆள் இல்லாமல் போகலாம். ஆனால் நம்மீது கவலை கொண்டுள்ள கடவுள் நமக்காக கவலைப்பட தயாராக இருக்கும்போது நமது கவலைகளை அவர் மீது சுமத்தாமல் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று புனித பேதுரு கூறுவதை எப்போது வாழ்வாக்கப் போகிறோம்? காக்கும் கடவுள் நம்மோடு காலமெல்லாம் இருப்பார். தாக்கும் உலகின் இடர்களை தாங்கும் வல்லமை தருவார். நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் சிறகுகள் நிழலில் எம்மை காத்து வருவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மாபெரும் அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்யப்போவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தருணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உன் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக தாய் மண்ணில் அமைதி இழந்த எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பு இறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்பத் தாரும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான அமைதி நிலவ செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன். தஞ்சம் என்று கொண்டால் உடல் சஞ்சலங்கள் போகும். மனம் அஞ்சும் தீமை தீயில் விழும் பஞ்சை போல ஆகும். உனை தஞ்சம் என்று கொண்டால் உடல் சஞ்சலங்கள் போகும். மனம் அஞ்சும் தீமை தீயில் விழும் பஞ்சை போல ஆகும். உருவானவன் அருவானவன் உனை போற்றி வேண்டுகின்றேன். தேவா 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 என்று உனையே பாடுவேன். அவலினால் என் உள்ளம் நாடும்
என் நெஞ்சை அள்ளும் நீயே அருள் கொஞ்சும் அன்பு தெய்வம். என் நினைவில் வாழும் நீயே என்னை என்றும் காக்க வேண்டும். முதலானவன் முடிவானவன் உன்னை போற்றி பாடுகின்றேன். தேவா 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 என்று உன்னையே பாடுவேன். ஆவலினால் என் உள்ளம் நாடும் உன்னை நாட வேண்டும். அரணே சுடரே கருணாகரனே, புவி மீது உன்னையன்றி வேறு புகழ் எனக்கில்லை. அரணே சுடரே கருணாகரனே, புவி மீது உன்னையன்றி வேறு புகழ் எனக்கில்லை. அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை மற்றும் இறையாசிர் வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்வது தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கும் செய்திகளை அன்பர்கள் இப்பொழுது கேட்கலாம். செய்திகள். ருமேனிய பிரதமர் விக்டர் வியோரெல் போந்தா அவர்களை இச்சனிக்கிழமையன்று திருப்பிடத்தில் 20 நிமிடங்கள் தனியே சந்தித்து பேசினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இச்சந்திப்புக்கு பின்னர் திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின், திருப்பிட நாடுகளுக்கு இடையான செயலர் பேராயர் டோம்னிக் மம்பர்த்தி ஆகிய இருவரையும் சந்தித்தார் ருமேனிய பிரதமர். இச்சந்திப்புகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திருப்பிட பத்திரிகை அலுவலகம், குடும்பம், கல்வி, சமய சுதந்திரம், பொது சொத்துக்களை பராமரித்தல், திருப்பிடத்துக்கும் ருமேனிய நாட்டுக்கும் இடையே ஒத்துழைப்பு போன்ற விவகாரங்கள் இச்சந்திப்புகளில் இடம்பெற்றதாக அறிவித்தது. கத்தோலிக்க பள்ளிகளில் கற்றுக் கொடுப்பவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்வோம். கற்றுக் கொடுப்பது அன்பின் கலை, அது வாழ்வை வழங்குவது போன்றது என்று தனது டுவிட்டர் செய்தியில் இச்சனிக்கிழமை என்று எழுதியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் வருகிற மே 24 முதல் 26 வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமிக்கு மேற்கொள்ளவிருக்கும் திருப்பயணத்திற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் இஸ்ரேலில் கிறிஸ்தவர்களின் நிலைமை குறித்த விவரங்கள் புள்ளி விவரங்களுடன் வழங்கப்பட்டுள்ளன. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 1964 ஆண்டு ஜனவரி 4 முதல் 6 வரை புனித பூமிக்கு மேற்கொண்ட திருப்பயணத்தின் 50ஆம் ஆண்டு நினைவாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வருகிற மே மாத புனித பூமி திருப்பயணம் அமைகின்றது. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களின் புனித பூமி திருப்பயணம் நவீன காலத்தில் ரோமைக்கு வெளியே திருத்தந்தை ஒருவர் மேற்கொண்ட முதல் திருப்பயணமாகும். கிறிஸ்தவ வரலாற்றில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் அடக்குமுறைகளும் சிலுவை துன்பங்களும் நாம் வாழும் இக்காலத்தில் திரு அவையின் எண்ணற்ற பிள்ளைகளையும் விட்டு வைக்கவில்லை என திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். திருப்பிட லத்தீன் அமெரிக்க அவையின் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றிய கீழே வழிபாட்டு முறை பேராய தலைவர் கர்தினால் லேனார்தோ சாந்திரி இவ்வாறு கூறினார்.
பாக்தாத்தின் சிறிய கத்தோலிக்க பேராலயத்தில் கொல்லப்பட்ட 52 கத்தோலிக்க மறைசாட்சிகளையும் லத்தீன் அமெரிக்காவில் கொல்லப்பட்டுள்ள ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகளையும் குறிப்பிட்டு பேசிய கர்தினால் சாந்திரி, மறைசாட்சிகளின் இரத்தம் லத்தீன் அமெரிக்காவையும் மத்திய கிழக்கையும் இரத்த கயிற்றால் இணைக்கின்றது என்று கூறினார். புனித இயேசுவின் தெரேசா பிறந்ததன் 500ஆம் ஆண்டையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஸ்பெயினுக்கு திருப்பயணம் மேற்கொள்ளுமாறு அழைப்பிடுத்துள்ளது அந்நாட்டு அரசு அதிகாரிகள் குழு ஒன்று. புனித இயேசுவின் தெரேசா பிறந்த நகரமான அவிலாவின் மேயர் மிகுவேல் ஏஞ்சல் நியேத்தோ தலைமையிலான குழு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்து 2015ஆம் ஆண்டில் சிறப்பிக்கப்படவிருக்கும் இந்த 500ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகை தருமாறு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தது. ஸ்பெயின் அரசுத் தலைவர் கஸ்தில்லா இ லியோன் அரசின் அழைப்பு கடிதத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த இக்குழு ஸ்பெயின் நாட்டின் அனைத்து மக்கள் சார்பாக இவ்வழைப்பை முன்வைப்பதாக திருத்தந்தையிடம் கூறியது. உக்ரைனின் கிரீமியா தன்னாட்சி பகுதியில் ரஷ்ய ஆதரவாளர்கள் ஆயுதங்களுடன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக உக்ரைன் அரசு குற்றம் சாட்டியுள்ள வேளை அப்பகுதியில் அமைதிக்காக அழைப்பு விடுத்துள்ளது அந்நாட்டு தலத்திரு அவைகள். நூற்றுக்கணக்கான ரஷ்ய ஆதரவாளர்கள் ராணுவம் போன்ற ஆயுதங்களுடன் கிரீமியா தன்னாட்சி பகுதியில் நுழைந்து அப்பகுதியின் விமான நிலையத்தை ஆக்கிரமித்துள்ளதோடு அப்பகுதியில் உள்ள நாடாளுமன்றம் மற்றும் அரசு அலுவலக கட்டிடங்களை இவ்வியாழக்கிழமை கைப்பற்றியுள்ளனர். இந்த பதட்ட நிலைகளை அடுத்து உக்ரைன் கத்தோலிக்க இதழில் அமைதிக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆயர்கள் இந்நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அவை விவாதிக்குமாறு கேட்டுள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசுத் தலைவர் பாரக் ஒபாமா மற்ற நாடுகளில் சமய சுதந்திரம் காக்கப்பட முயற்சிப்பது போன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் சமய சுதந்திரம் காக்கப்பட நடவடிக்கை எடுக்குமாறு ஒபாமாவை வலியுறுத்தினர் அந்நாட்டு கிறிஸ்து சபைகளின் தலைவர்கள். இரு கத்தோலிக்கரும் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்துவ சபையின் 8 தலைவர்களும் இணைந்து அரசுத் தலைவர் ஒபாமாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வெளிநாடுகளில் சமய சுதந்திரத்தை ஊக்குவிக்க முயற்சிப்பது போன்று உள்நாட்டில் அனைத்து அமெரிக்கரும் சமய சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுள்ளனர். சிறார் கருணை கொலையை சட்டமாக்குவதற்கு அண்மையில் பெல்ஜிய அரசு எடுத்துள்ள தீர்மானம் கவலை தருகின்றது என்று திருப்பிட வாழ்வு கழக உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜெர்மனியின் மருத்துவர் மான்ஃபிரெட் லுட்ஸ், இத்தீர்மானத்தின்படி மாற்றுத்திறனாளி சிறாரும் சமூகத்திற்கு சுமை என்று சொல்லி அவர்களையும் அழித்து விடுவதற்கு வழியமைப்பதாய் உள்ளது என குறை கூறியுள்ளார். பெல்ஜிய நாடாளுமன்றத்தின் இத்தீர்மானம் அந்நாட்டு அரசர் பிலிப்பின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. உலகில் 36 கோடி பேர் காது கேளாமை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள வேளை இப்பிரச்சனையில் கவனம் செலுத்துமாறு அரசுகளுக்கு விண்ணப்பித்துள்ளது WHO என்ற உலக நலவாழ்வு நிறுவனம். ஆசிய பசிபிக், தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்காவின் சகாராவை அடுத்த பகுதி ஆகியவற்றில் காது கேளாமை பிரச்சினை அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ள WHO நிறுவனம் காது கேளாமை பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களில் பாதி பேருக்கு இக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் சூரியனுக்கு செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் வரும் 2017 முதல் 2020ஆம் ஆண்டுக்குள் ஆதித்யா என்ற பெயரில் சூரியனுக்கு செயற்கைக்கோள் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். நேர்கள் இதுவரை தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கிய செய்திகளை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.
அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாதவான் நிலவாய், மாறாதவான் மழையாய். மறையாதவான் நிலவாய், மாறாதவான் மழையாய். திகழ்கின்ற திருமறையே, நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இணையதள அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அன்பின் குரல் .com வழங்கிய புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருப்பலிப்பாட்டு நிகழ்ச்சி. எமது இணையதளத்தில் இணைந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.